அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டத்தில் ரொம்பவும் பிரசித்தி பெற்ற குளுமாயி அம்மனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த குளுமாயி அம்மனுங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய பேரோட குலதெய்வமாகவும் இஷ்ட தெய்வமாகவும் காவல் தெய்வமாகவும் இருந்துக்கிட்டு இருக்காங்க. முற்கால சோழர்களோட தலைநகரம் வந்து பார்த்திங்கன்னா உறையூர் தான். அந்த உறையூரை ஒட்டியில் தான் இந்த குளுமாயி அம்மன் கோவிலானது இருக்குது. காளியோட மறு அவதாரமாக இருக்கக்கூடிய இந்த குளுமாயி அம்மன் கேட்குறபடி கேட்குறவங்களுக்கு முழுமையாக செய்யக்கூடிய தெய்வமாக தான் இருக்கிறாங்க இந்த குளுமாயி அம்மன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜாதி மதம் வேறுபாடு இன்றி அனைவராலும் இந்த குளுமாயி அம்மன் திருவிழா வந்து மிகவும் சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உறையூர் வந்து முற்கால சோழர்களோட தலைநகரம். அதனால் முற்கால சோழர்களோட குலதெய்வமாகவும் இந்த குளுமாயி அம்மன் இருந்திருக்காங்கங்கிறது வரலாறு. முற்கால சோழர்கள் வந்து போருக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து குளுமாயி அம்மனை வணங்கிட்டு தான் போருக்கு போவாங்கங்கிறது வரலாறு. சோழர்களோட வீழ்ச்சிக்கு அப்புறமா இந்த கோவிலானது முழுக்க மண்ணால் மூடப்பட்டிருந்திருக்கு. பிற்காலங்களில் வந்து மக்கள் வந்து இந்த இடங்களை வந்து சுத்தம் பண்ணும்போது குழி தோண்டும் போது குழியிலேருந்து ஒரு ரத்தமாக பீறிட்டு வந்திருக்கு. அதை சுத்தம் பண்ணி எடுக்கும் போது தான் இந்த குழியிலேருந்து குளுமாயி அம்மனை வந்து எடுத்திருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த வழிபாட்டுக்கு கொண்டு வந்திருந்திருக்காங்க. ஆத்தங்கரை ஓரத்தில் குளுமாயி அம்மன் இருந்தாலும் புத்தூர் பக்கத்தில் குளுமாயி அம்மனாகவும் குழந்தாயி அம்மனாகவும் வழங்கிக்கிட்டு இருக்காங்க. அங்கே தான் இந்த திருவிழாங்கிறது குட்டி திருவிழாங்கிறது மிகவும் விமர்சையாக நடந்துக்கிட்டு இருக்குது. குட்டி திருவிழா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலுக்காக வேண்டுதலுக்காக விட்டிருந்த ஆடுகளை வந்து கொடுக்குறாங்க. அந்த ஆடுகளை வந்து கடவுளுக்கு அர்ப்பணிச்சுட்டு அந்த இரத்தத்தை வந்து இந்த மருளாளின்னு சொல்லக்கூடிய சாமியாடுறவங்க அந்த ஆடுகளோட இரத்தத்தை வந்து குடிப்பாங்க. அது ரொம்பவும் விமர்சையாகவும் எல்லாரோட மக்களாலும் அனைத்து சமுதாய மக்களாலும் அந்த வந்து கோவிலில் வந்து ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. இந்த குளுமாயி அம்மன் கோவிலுக்கு போகிறதுக்கான ஒரு பாக்கியம் எனக்கு கிடச்சிது. நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் குளுமாயி அம்மனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.